ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எறா பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில் எப்படி சுவையாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன், ஊற வச்சிடலாம் 20 மினிட்ஸ். இப்போது நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து எடுத்துகிட்டு இப்போது அதில் ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். கிளாஸ் பதம் வந்த உடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினா சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துருக்கோம், கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதங்கின உடனே இதில் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் கலந்த மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ கழுவி வச்சுருக்க எறாவை இதில் சேர்த்துக்கலாம். எறாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம 1க்கு 1.5 அளவில் தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணியை சேர்த்து தண்ணி கொதி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. எறா பிரியாணி எப்போவுமே செம்ம டேஸ்ட்டாக நம்மளுக்கு சும்மா செஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அதுவும் பிரியாணியோடு சேரும்போது டேஸ்ட்டே வேறு. இப்போது இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரிசி தெரிகிற அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா குக்கருக்கு வெயிட் போட்டு மூடிடலாம். மேலே புதினா கொஞ்சம் தூவி மூடிக்கலாம். ஒரு விசில் வந்த உடனே இறக்கிக்கலாம். இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம், கரெக்டாக 10 நிமிஷத்தில் இறக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.